வணக்கம். வணிக கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில பங்கு சந்தை சார்ந்த முக்கியமான தகவலை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். அதன் மூலம் நீங்கள் சந்தை சார்ந்த முடிவுகளை எடுப்பதற்கு அது உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம். பங்கு சந்தை என்பது ஏற்றம் இறக்கம் ரெண்டையும் உள்ளடக்கி தான் இருக்கும். தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். ஏற்றங்களை எப்படி கையாளணும், இறக்கங்களை எப்படி கையாளணும் சொல்லிட்டு முடிந்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் பல்வேறு நிகழ்ச்சியின் மூலமாகவும் உங்களுக்கு தகவல்களையும் அதற்கு தேவையான நாலேஜ் என்று சொல்லக்கூடிய வகையில் அதற்கு தேவையான இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு கொடுத்துட்டு வரோம். இப்போ சந்தை இருக்கக்கூடிய நிலவரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நிச்சயமற்ற தன்மை அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கிறத பார்க்கிறோம். அதுவும் கடந்த ஒரு வாரமாக அப்படின்னு பார்க்கும்போது சந்தையானது ஒரு பெரும் வீழ்ச்சியில் கூட இருந்து கொண்டிருப்பதையும் பார்த்துட்டு வரோம். தொடர்ந்து இந்த வீழ்ச்சி காரணங்கள் இதை ஆராய்வதற்கு முன்பாக இன்னைக்கு சந்தை எவ்வாறு முடிந்திருக்கிறது அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு சந்தை எப்படி முடிஞ்சிருக்குன்றத முக்கியமான இண்டெக்ஸ் அதன் மூலமா பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது மும்பை பங்கு சந்தையினுடைய குறியீட்டு எண் சென்செக்ஸ் என்பது 218 புள்ளிகள், பெரிய இறக்கம்தான், 36,324 என்ற புள்ளியில் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். அதே நேரம் தேசிய பங்கு சந்தையினுடைய குறியீட்டு எண்ணான நிப்டி ஆனது 76 புள்ளிகள் இறங்கி 10,977 என்ற இடத்தில் அது தொற்றிருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த குறியீட்டு எண்ணில் இன்னொரு முக்கியமான குறியீட்டு எண்ணும் ஒரு பிரதான இடத்தை பிடிச்சிருக்கு. அது என்ன சொல்லுவோம்? பேங்க் நிப்டி அப்படின்னு சொல்லுவோம். வங்கிகளுக்கான குறியீட்டு எண். இந்த வங்கிகளுக்கான குறியீட்டு எண் பேங்க் நிப்டி ஆனது 334 புள்ளிகள், பெரிய இறக்கம் தான், இறங்கி 25,042 புள்ளிகள் என்ற புள்ளியில் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். இப்போ இந்த நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு இண்டெக்ஸுமே காலையில இந்த 9:15 இருந்து மாலை ஒரு 3:30 மணிக்குள்ளாக எவ்வாறு நகர்ந்திருக்கிறது அப்படின்றத கூட நம்ம பார்க்கலாம். முதல்ல சென்செக்ஸ் ஆனது காலையில இந்த 9:15 3:30 எப்படி நகர்ந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுல காலையில பார்க்கும்போது அந்த கிடைமட்டமான சிவப்பு நிற கோடு தான் நேற்றைய முடிவுகளை. அப்போ அதுக்கு மேல தூங்கி இருக்கிறதுனால ஓகே சந்தையானது கொஞ்சம் ஒரு சாதகமான சூழ்நிலை துவங்கியது போல் நமக்கு தெரிந்தாலும் கூட அதன் பிறகு கிட்டத்தட்ட அது 1 மணி நேரம் தாண்டுகிற வேளையில அந்த நேற்றைய முடிவுகளை உடைத்து கீழே இறங்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த நாள் முழுக்க ஒவ்வொரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கீழ் நோக்கி இறங்கி கொண்டிருப்பதை பார்க்கிறேன். காலையில துவங்கும் போது 36,699 என்ற புள்ளியில் துவங்கி அதிகபட்சமாக 36,771 தொட்டாலும் கூட எப்போ அது நேற்றைய முடிவுகளை உடைச்சதோ அப்போ வேகமான இறக்கத்தை அது நோக்கி நகர்ந்ததை பார்க்கிறோம். குறைந்தபட்ச புள்ளியாக 36,238, அது முடியும் போது பாத்தீங்கன்னா 36,324, அந்த கிட்டத்தட்ட அந்த முடிஞ்ச இறக்கமான இடத்துக்கு கிட்டகை முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். -0.6% இறங்கி முடிந்திருப்பதை பார்க்கிறோம். இதான் மும்பை பங்கு சந்தையுடைய குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் எப்படி நகர்ந்திருக்கு அப்படின்றத நம்ம உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி அடுத்ததா நம்ம சொல்ல இருக்கிறது தேசிய பங்கு சந்தையுடைய குறியீட்டு எண்ணான நிப்டி எப்படி நகர்ந்திருக்குன்னு பார்க்கிறோம். இதுல பச்சை வண்ணம் சிவப்பு வண்ணம் கொடுத்திருக்கனால நமக்கு எளிமையான முறையில் புரிந்து கொள்ள முடியும். நேற்றுக்கு முடிஞ்ச வேலை தான் அந்த கிடைமட்டமான படுக்கை வாட்டு கோடு பச்சை நிறத்தில் காலையில் துவங்கியது. 10 மணிக்கு முன்னாடி பார்க்கும்போது பச்சை நிறத்தில் இருக்கு. நேற்றைய விலையோட மேலே துவங்கினாலும் கூட துவக்கம் என்பது 11,079 என்ற புள்ளியில் துவங்கியது. அதே நேரம் மெல்ல மெல்ல இறங்க ஆரம்பித்து அது அந்த அதிகபட்ச புள்ளின்றது காலையில தொட்டது தான், 11,089 என்ற புள்ளி அதிகபட்ச தொட்டது. அதன் பிறகு கீழ் நோக்கி திரும்ப ஆரம்பித்தது. இந்த கீழ் நோக்கிய திருப்பம் என்பது ஒவ்வொரு மணி நேரம் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி இறங்கியதோடு மட்டுமல்லாமல் குறைந்தபட்சமாக 10,953 என்ற புள்ளியில் அது இறங்கி முடியும் பொழுது பார்க்கும்போது 10,977, கிட்டத்தட்ட -0.69% இறங்கியிருக்கு. மொத்தம் 50 பங்குகளை உள்ளடக்கிய இந்த தேசிய பங்கு சந்தையின் குறியீட்டு எண் மொத்தம் 50 பங்குகள்ல 19 பங்குகள் மட்டுமே ஏறியும் 31 பங்குகள் இறங்கி முடிஞ்சிருக்கிறதுனால மெஜாரிட்டி என்பது இறங்கி முடிந்த பங்குகளை காட்டுவதாகவே இந்த வரைபடத்துல நம்ம பார்க்கிறோம். எப்படி நம்ம இப்ப நிப்டியை பார்த்தோமோ அந்த மாதிரி இன்னொரு முக்கியமான குறியீட்டு எண்ணை கூட பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? அது பேங்க் நிப்டி அப்படின்றது முக்கியமான ஒரு குறியீட்டு எண். ஏன்னா இன்னைக்கு அது எக்ஸ்பைரி டே அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அதனுடைய முக்கியத்துவம் இருக்கிறது. ஒரு பக்க நகர்வு என்பது காலையில தேசிய பங்கு சந்தையின் குறியீட்டு நிப்டி கூட ஓரளவுக்கு மேல துவங்கியது. ஆனால் இந்த பேங்க் நிப்டி என்பது காலையில் துவங்கும் போதே அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சிவப்பு வண்ணத்தில் இருப்பதை பார்க்கிறீங்க. துவக்கம் என்பது 25,442 அதிகபட்சம் பார்க்கும்போது 25,400
1252 ஏறக்குறைய அந்த துவக்கமும் அதிகபட்ச புள்ளியும் நெருக்கமாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த இறக்கம் என்பது ஒரு இன்றியமையாத ஒரு சூழல் இருக்கிறத பார்க்கிறோம். தொடர்ந்து இறங்கிக் கொண்டே வருகிற இந்த பேங்க் நிப்டி ஆனது குறைந்தபட்ச புள்ளியாக 25,007 என்ற புள்ளியை தொட்டு முடியும் பொழுது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் மேலே 25,042 இங்க பாத்தீங்கன்னா -1.32%. குறியீட்டு எண்கள் வந்து நிப்டி இறங்குறதை விட டபுள் மடங்கு கிட்டத்தட்ட அது இறங்கிறது பார்க்குறோம். -1.3%. முடியும் பொழுது 25,042. பேங்க் நிப்டியில மட்டும் பாத்தீங்கன்னா மொத்தம் 12 பங்குகள் இருக்கின்றன. இந்த 12 வங்கி பங்குகளினுடைய மொத்த எண்ணிக்கையில பார்க்கும்போது 2 பங்குகள் மட்டுமே ஏற்றத்தின் திசையிலும் மெஜாரிட்டியான பங்குகள் அப்படின்றது இறக்கத்தின் திசையிலும் இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதான் வந்து நமக்கு இன்னைக்கு எப்படி சந்தை முடிஞ்சிருக்கிறது அப்படின்றத பத்தி ஒரு விரிவான செய்திகளை பார்க்கிறோம். இப்ப நம் சந்தையின் இறக்கம் அப்படின்றது ஏன் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, என்னோட போர்ட்போலியோ என்ன ஆகுது, நான் என்ன பண்ணணும், இப்படி எல்லாம் கூட நிறைய கேள்விகள் உள்ள வந்துகிட்டு தான் இருக்கும். ஏறக்குறைய நம்ம 2014 ஆரம்பிச்சு 2018 அப்படின்ற வரைக்கும் பார்க்கும்போது பெரும்பான்மையான நேரத்தில் நம்ம ஏர்முகமான சந்தையை தான் கண்டுட்டு இருக்கிறோம். இந்த இறக்கம் என்பதை பெரும்பாலும் பார்க்காத ஒரு சூழல தான் நம்ம இது வரைக்கும் இருந்திருக்கிறோம். இறக்கங்கள் வந்திருக்கு, ஆனால் திரும்ப மீண்டது என்பது நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போது பார்க்கும்போது ஒரு இறக்கம் என்பது கணிசமான இறக்கத்தில் இருந்து கொண்டிருக்கும் போது அந்த நம்பிக்கை சற்று ஆட்டம் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த இறக்கங்கள் அப்படின்றது எதனால் வருகின்றன அப்படின்னு பார்க்கும்போது 2 விதமான காரணிகளை பார்ப்போம். ஒன்று வந்து மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ். இந்த மேக்ரோ கூட 2ஆ பிரிப்போம். ஒன்று வந்து குளோபல் ஃபேக்டர்ஸ், அப்புறம் வந்து டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் பிரிப்போம். அப்போ இந்த உலகம் சார்ந்த காரணங்கள், உலகளாவிய காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே தெரிந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அது நடைமுறைக்கு செயலாக்கத்துக்கு வரும்பொழுது அதனுடைய தாக்கமும் தெரியும் அல்லவா. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அமெரிக்காவினுடைய மத்திய வங்கி, நம்மளுடைய ரிசர்வ் வங்கி மாதிரி அமெரிக்காவினுடைய மத்திய வங்கி ஃபெட் ரிசர்வ் அப்படி சொல்றோம். ஃபெடரல் ரிசர்வ் சுருக்கமா ஃபெட் ரிசர்வ்னு சொல்றோம். இந்த ஃபெட் ரிசர்வ் ஆனது 0.25% வட்டியை உயர்த்தி இருக்கிறது. ஏற்கனவே நமக்கு அதனுடைய கதை தெரியும். அதாவது 2008 பெரிய சரிவை சந்தித்த உலக பொருளாதாரம், அமெரிக்க பொருளாதாரம் இன்னும் மிகப்பெரிய சரிவை சந்தித்தது. அதை ஊக்குவிப்பதற்காக இந்த வட்டி விகிதத்தை குறைச்சிக்கிட்டே வந்து கிட்டத்தட்ட 0 கொண்டு போயிட்டாங்க. இப்போ அந்த அமெரிக்க பொருளாதாரம் மீள ஆரம்பித்திருப்பதனால வட்டி விகிதத்தை படிப்படியாக உயர்த்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது 0.25% ஏற்கனவே ஒரு தடவை இருக்காங்க. கடந்த 1.5 வருடம் 2 வருடமாக இது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப அந்த 0.25% வட்டி உயர்வது என்ன ஒரு பாதிப்பை இந்தியாவுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கு முதலீடு செய்யக்கூடிய அந்நிய நிதி நிறுவனங்கள் இந்தியாவில் பங்குகளை விற்றுவிட்டு இல்ல டெட் மார்க்கெட்ல இருக்கிறத கூட விற்றுவிட்டு அதை அமெரிக்காவை நோக்கி நகர்த்த காரணம் இருக்கிறது அப்படின்றது சொன்னாலும் கூட நடந்துகிட்டு தான் இருக்குது. தொடர்ந்து அந்நிய நிதி நிறுவனங்கள் விற்று கொண்டு தான் இருக்கிறார்கள். இதனாலும் நம் சந்தையினுடைய இறக்கத்திற்கு ஒரு காரணமாக பார்க்கலாம். இப்போ உலக சந்தையினுடைய ஒரு தாக்கம், கொள்கை ரீதியான முடிவுகள், அவர்கள் எடுக்கக்கூடிய பாலிசி டெசிஷன், இது சார்ந்து நம்ம சந்தை பாதிக்கப்பட்டாலும் கூட உள்நாட்டு நிகழ்வுகள் என்பது பெரும்பாலும் நம் சந்தையை தற்போது பாதித்துக் கொண்டிருக்கிறது. உள்நாட்டு நிகழ்வு அப்படின்னு சொல்லும்போது குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பினான்சியல் செக்டார்ஸ் இப்ப ரொம்ப பெரிய வீழ்ச்சியில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த நிதித்துறைகள் வீழ்ச்சியில் இருந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது காரணம் ஒரு வார்த்தை ஒண்ணு திரும்ப திரும்ப இப்போ எல்லாருக்காக விடக்கூடிய லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ லிக்விடிட்டினா என்ன, இந்த இடத்துல எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றத கொஞ்சம் விரிவா பார்ப்பதாக இருந்தால், ஒரு நிதி நிறுவனம் அதனுடைய கேபிட்டல் வியாபாரத்துக்கு தேவையான பணத்தை எங்கிருந்து எடுக்கும் அப்படின்னு சொன்னா பொதுமக்களிடம் தான் வாங்கும். இல்ல ஒரு கடனா வாங்கி அதை இன்னும் கொஞ்சம் அதிக வட்டிக்கு கடனை கொடுத்து இப்படிதான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு நிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் IL&FS என்ற நிறுவனம், அவர்கள் இந்த மாதிரி கடனாக வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இப்ப கொடுக்க முடியாத தலைமைக்கு தள்ளப்பட்டாங்க டிஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டிஃபால்ட் ஆனாவே இது ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷன் மாதிரி. அவர்கள் திருப்பி கொடுக்காத காரணத்தால் அந்த நிறுவனம் தானே பாதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கும் போது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் கூட வந்து, இந்த நிறுவனத்தில் யாராவது பணம் போட்டிருந்தா அந்த நிறுவனம் பாதிக்கப்பட்டிருக்குமே அப்படின்னு அதனோட தொடர்புடைய மற்ற நிறுவனங்கள் பாதிக்க வாய்ப்பு இருப்பதாகவும், இதுக்கு இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த நிதி நிறுவனத்துக்கே இப்போ ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா இந்த நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி NBFC சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த நிதி நிறுவனங்கள் எல்லாவற்றுக்குமே ஒருவேளை இந்த பண தட்டுப்பாடு வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நிதி நிறுவனங்களும், வீட்டுக்கு கடன் கொடுக்கக்கூடிய நிதி நிறுவனங்கள், பொதுவாக வாகனங்களுக்கு கடன் கொடுக்க நிதி நிறுவனங்கள், இந்த மாதிரி நிதி நிறுவனங்கள் எல்லாம் பெருசா இறங்க ஆரம்பிச்சதை இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த இறக்கம் அப்படின்றது அந்த லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அவர்களுக்கு தேவையான பணத்தை
எப்போது அந்த கொடுத்தவங்க திருப்பி கேட்டா கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்களா, அது சிரமம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு சின்னதா தீப்பொறி மாதிரி கிளம்பும் போது எல்லா இடத்துலயுமே அது பத்திக்கிட்ட மாதிரி கூட இது சொல்லலாம். எல்லா நிதி நிறுவனங்களும் இந்த நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே NBFCs பெரும் வீழ்ச்சியில் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் வந்து தற்போதைய இந்திய ஒரு சூழல் காரணம். கூட பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டின்றது வந்து கம்பேரிட்டிவா பாத்தீங்கன்னா இப்போ நிஃப்டி 0.6% இறங்கி இருந்தா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 2 மடங்காக இறங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த சூழல் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? இருக்க வாய்ப்பும் இருக்கிறது. இதோடு சேர்ந்து இன்னொரு விஷயமும் சேர வாய்ப்பு இருக்குது. அதாவது எலெக்ஷன் இயர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால இன்னும் பல்வேறு கொள்கை ரீதியான முடிவுகள், ஜனநாயக முடிவுகள் இவெல்லாம் பொருளாதாரத்தை பாதிக்கும் என்ற சந்தேகம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இந்த ஒரு சிக்கல் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கதான் செய்யும். எல்லாரும் பயப்படும் போது சந்தையில வந்து நம்ம முதலீடு செய்ய ஆரம்பிக்கணுன்றதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட இப்படிதான் நம்ம பார்க்கணும். ஆனா ஒரு நீண்ட கால அடிப்படையில் முதலீடுக்கு திட்டமிட வேண்டும். இப்படி சந்தையை கையாள்வதற்கு நம்ம எந்த மாதிரியா தயார் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நான் வரும்போதெல்லாம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமாக ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லியும் கொடுக்குறேன். அது எப்படி நீங்க பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்றதுல நம்ம தொடர்ந்து இன்னைக்கும் பார்க்க இருக்கிறது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் தான். போன வாரம் உங்களுக்கு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் காட்டியிருந்தேன். இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அப்படின்றத டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒரு பகுதியாக பார்க்க இருக்கிறோம். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்ல முதல்ல நம்ம வந்து நிஃப்டி வந்து எப்படி இருக்குன்றது போன வாரம் உங்களுக்கு வரைபடம் மூலம் காட்டியிருந்தேன். நிஃப்டி லாஸ்ட் வீக் இந்த வரைபடத்துல பாத்தீங்கன்னா முக்கியமா 11,320 நெக் லைனை கொடுத்தது. இடது பக்கம் ஒரு ஷோல்டர், நடுவுல தலை, வலது பக்கத்துல ஒரு ஷோல்டர், இதான் ஹெட் அண்ட் ஷோல்டர். இப்போ 11,320 உடைக்கப்பட்டால் வலிமையான இறக்கம் வரும். உடைச்சிடுச்சு, இப்ப வலிமையான இறக்கத்தில் இருக்கிறது, சந்தை ஒரு வீழ்ச்சியை அடையும் போன வாரம் நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு பெரும் இறக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிற நிஃப்டி என்ன ஆச்சு நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அப்படின்றது கூட அடுத்த வரைபடம் அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டி வந்து திஸ் வீக் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த வாரம் என்ன நடந்திருக்குதுன்ற கூட அடுத்த வரைபடத்தில் உங்களுக்கு காட்டுறேன். நிஃப்டி திஸ் வீக் வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா 11,320 உடைக்கப்பட்டது. குறைந்தபட்ச புள்ளி எவ்வளவு வரைக்கும் இறங்கிடுச்சு? 10,909. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 400 புள்ளிகளுக்கு மேலான ஒரு இறக்கத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். இது வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸை கத்துக்கிறது மூலமா நம்ம சந்தையினுடைய நகர்வை கணிக்க முடிகிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு இது. சரி, இனிமேல் என்ன நடக்கலாம் அப்படின்றதுக்காக நிஃப்டி நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி இன்னொரு வரைபடம் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். நிஃப்டி நெக்ஸ்ட் வீக்ல என்ன நடக்கலாம்? முக்கியமான கோடுகள் நான் போட்டிருக்கேன். இது வந்து 10,550 முக்கியமான ஆதரவு. இப்ப எங்க இருக்கு? 10,900 இருக்கு. இந்த 10,900 அது உடைத்து கீழே வந்தால் அது வந்து 10,550 வரை வரலாம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 10,500 முக்கியமான ஆதரவு. ஒருவேளை இந்த 10,900 அப்படி பார்க்கணும் 10,900 இதுக்கு கீழே போகலன்னா ஒரு புல் பேக் ரேலின்னு சொல்லுவோம். மேல் நோக்கி திரும்பி 10,320 வரை செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ரெண்டு வாய்ப்பு நீங்க கண்ணில் பார்க்கணும். 10,900 உடைக்கப்பட்டால் 10,550, இதுக்கு கீழே வந்து 450 புள்ளி, மேல ஏற ஆரம்பிச்சா மேல ஒரு 400 புள்ளி ஒரு மைய பகுதியில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இத நம்ம எப்படி சரியா கையாளணும்ன்றதுக்காக உங்களுக்கு சில விதிமுறைகள் கூட வகுத்து கொடுத்திருக்கேன். ட்ரேடிங் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூல்ஸை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். ட்ரேடிங் பண்றவங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தருமே வந்து சக்திக்கு உட்பட்டு வியாபாரம் பண்ணணும். வாய்ப்பு வரும்போது மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். கண்ணில் பார்த்த லாபத்தை கணக்கில் எடுக்கணும். 10ல் 3 வியாபாரம் தப்பானாலும் கூட அதே வழிமுறையை பின்பற்றணும். ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வேணும். இதான் சொல்லக்கூடிய முக்கியமான விதிமுறைகளை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா நம்ம பார்க்கறது சந்தை சார்ந்த சில முக்கியமான புள்ளி விவரங்களை பார்க்கலாம். அடுத்து வந்து செக்டார்ஸ் சொல்லக்கூடிய ஏறி முடிந்த சில முக்கியமான துறைகளை முதல்ல பார்க்கலாம். ஏறி முடிந்த துறைகளை முதல்ல இருக்கிற தகவல் தொழில்நுட்பத்துறை ஐடி கம்பெனி தான் கொஞ்சம் தலை மேல நீட்டிட்டு இருக்கு. தொழில்நுட்பத்துறை அப்படின்றதும் 0.65%. ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஏற்றமடைந்த துறைகளா பார்க்கிறோம். அடுத்ததா நம்ம பார்க்கறது வந்து இறக்கமடைந்த துறைகள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய இறங்கி இருக்குதான். அதுல முதலாவதாக வீட்டுமனைத்துறை -2.79%, மூலதனத்துறை -1.9%, வாகனத்துறை -1.86% என்று இறங்கிய துறைகளில் மேல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதற்கு அடுத்ததாக நம்ம வந்து அட்வான்ஸ் அண்ட் டிக்ளைன் என்று சொல்லக்கூடிய வகையில எத்தனை பங்கள் ஏறியும் இறங்கி முடிச்சிருக்கின்றதை பார்க்கலாம். இதுல முதலாவதாக நம்ம பார்க்கறது வந்து ஏற்ற பங்கள் 703 26%, இறக்க பங்கள் 69%, 1787 பங்குகள், விலை மாற்றம் இல்லாமல் முடிந்த பங்கள் 148 5%, ஆக மொத்தம் விற்பனை பங்கள் 2738 அப்படின்னு பார்க்கிறோம். இதற்கு அடுத்ததா நம்ம வந்து டர்ன் ஓவர் என்று சொல்லக்கூடிய வகையில எந்தெந்த சந்தையில எவ்வளவு வியாபாரம் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் முதலாவதாக பார்க்க இருக்கிறது வந்து மும்பை பங்கு சந்தையில ரொக்கம் கேஷ் மார்க்கெட் 2,946 கோடியும், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் 0.2 கோடியும், தேசிய பங்கு சந்தையினுடைய கேஷ் 42,009 கோடியும், தேசிய பங்கு சந்தையில ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் 18,94,898 கோடியும், ஆக மொத்தம் விற்பனையானது 19,39,854 கோடிகள் வியாபாரமானதாக பார்க்கிறோம்.
இதற்கு அடுத்து நம்ம பார்க்கறது வந்து தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை விவரங்களை பார்க்கலாம். முதல்ல தங்கம் அப்படின்னு பார்க்கும்போது 24 கேரட் 1 கிராம் 3075. பங்கு சந்தை இறங்கும்போது தங்கம் கொஞ்சம் ஏற ஆரம்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆபரண தங்கம் 22 கேரட் 1 கிராம் 2929. 1 சவரன் 8 கிராம் விலை 23,432. வெள்ளி 1 கிராம் 40 ரூபாய் 70 காசு என்ற விலையில் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். இதற்கு அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிற புள்ளி விவரம் முக்கியமான விஷயம் கச்சா எண்ணெயினுடைய விலை விவரத்தை பார்க்கலாம். கச்சா எண்ணெய் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து WTI க்ரூட் சொல்லக்கூடியது 72.28 அமெரிக்க டாலர் ஒரு பிப்பாய் முடிஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். விலை ஏறி முடிந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததா நம்ம பார்க்கறது வந்து கடைசியான ஒரு புள்ளி விவரம் ஃபாரெக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்நிய செலாவணி விவரத்தை பார்க்கலாம். இதில் முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது வந்து அமெரிக்காவினுடைய டாலர் என்பது NSE-ல 72.88 காசுக்கும் RBI ரெஃபரன்ஸ் ரேட் 72.65 ஐரோப்பிய நாணயமான யூரோ NSE-ல 85.53 விலையிலும் RBI ரெஃபரன்ஸ் ரேட் 85.04 என்ற விலையிலும் இங்கிலாந்து நாட்டு நாணயமான பவுண்ட் ஸ்டெர்லிங் NSE-ல 95.81 என்ற விலையிலும் RBI ரெஃபரன்ஸ் ரேட் 95.43 என்ற விலையிலும் ஜப்பான் நாட்டு நாணயமான yen 100க்கான மதிப்பில் 64.7 என்ற விலையில் NSE-லும் RBI ரெஃபரன்ஸ் ரேட் 64.4 என்ற விலையிலும் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். அப்போ இந்திய பங்கு சந்தையை பொறுத்த மட்டில் இன்னைக்கு நேரடியாக பாதித்துக் கொண்டிருக்கிற விஷயங்கள் அப்படின்றது நான் இங்க NBFC-னுடைய லிக்விடிட்டி பத்தி ஒரு பக்கம் சொன்னாலும் கூடவே தொடர்ந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற விஷயம் என்னன்னா கச்சா எண்ணெயினுடைய விலையானது தொடர்ந்து ஏறுமுகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த $72 ஒரு பிப்பாயின்னு பார்த்தாலே ஒரு பேரல் அது வந்து WTI என்ற குரூடு நம்ம வாங்குற குரூட் அப்படின்றது பிரண்ட் குரூடுன்னு சொல்லுவோம். அது கிட்டத்தட்ட $80 தாண்டிடுச்சு. இப்போ நம்ம இதை வாங்கணும் அப்படின்னு சொன்னா இறக்குமதி செய்யணும், டாலர்ல பணத்தை கொடுக்கணும். அப்படி டாலர்ல கொடுக்க வேண்டிய பணத்தை மதிப்பானது அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து அது வந்து டாலர் ஏறுமுகமாகவும் ரூபாய் வீழ்ச்சியடைந்து கொண்டும் இருக்கிறது. இது வந்து ரெண்டு பக்கம் உள்ள கூரான கத்தி மாதிரி நம்முடைய பொருளாதாரத்தை தற்போது பாதித்துக் கொண்டிருக்கிறது. வருங்காலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது இவைகளுடைய தாக்கம் சந்தையில் பெருமளவு இருக்கும். கொடுக்கப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறோம். பிரிதுரை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.